உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டியே இல்லை. மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னா அது என்ன? அதையே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கம்ருதீன் கிட்ட வந்து அமித் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் பார்வதி வந்து இப்போ கம்ருதீன் மேலே கடுப்பாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு கேப்டன் டாஸ்கில் வந்து கம்ருதீன் வந்து விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் கானா வினோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஃபர்ஸ்ட்டு கானா வினோத் தான் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து போனதாக வந்து இப்போ அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தினால சண்டை வந்தனால இப்போ 2 பேருக்கும் லைட்டாக ஒரு வாக்குவாதம் நடந்தது. இந்த மாதிரி நீ எனக்காக எப்பயுமே நின்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்ல, நீயே எனக்காக எப்பயுமே நிற்க மாட்டேங்கிற, எப்பயுமே என் கூட நிற்கிறதில்ல அப்படின்னு சொல்லி பார்வதி 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து கமருதீன் ஒரு மாதிரி கோவமாக பேசி விட்டார். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் வந்து திரும்பவும் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பார்வதி கிட்ட வந்து போகும்போது, நீ என்கிட்ட பேசாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து ஒதுங்கி போனது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ அதை பற்றியும் வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து எல்லா டைமும் வந்து சண்டை போட்டால் எப்படி வந்து நிற்க முடியும் அவ கூட, ஒரு விஷயம் அவள் பண்ணுறா அப்படின்னா அதுக்கு அவள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு ஈஸி கோயிங்கான ஒரு பர்சனு. ஸோ அதுக்காக அவள் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம அக்கௌண்டபிலிட்டி நாம் எடுத்துக்க முடியாது. ஸோ எனக்காக அவள் எதுவுமே வந்து பண்ணதே கிடையாது. எனக்காக எங்கேயுமே நின்னதே கிடையாது. எப்போயோ ஒரு விஷயத்த அந்த காயின் மேட்டர் சம்திங் அதை ரெஃபர் பண்ணி அந்த டைமில் அவளுக்காக வந்து நான் திட்டு வாங்கினேன். ஆனால் எனக்காக அவள் ஒரு டைம் கூட எந்த இடத்துலையும் நின்னதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து முக்கியம் இல்லை, இப்போ எனக்கு டைட்டில் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து கமருதீன் வந்து சொன்னார். அதுக்கப்புறமா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை, ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் டிஸ்கஷன் வந்து போச்சு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.